இயர் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நியூஸில் வந்து லேபர் லாஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்ட்ரல் ரோல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றின நியூஸ். சிஐஎஸ்எஃப் ஓட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அப்டேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசி நியூஸாக தேஜாஸோட ஆக்சிடென்ட், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நியூஸில் பார்ப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் மாடியூல் போயிட்டு இருக்கு. 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ப்ளஸ் மெயின்ஸ் ஓரியன்டில் டெஸ்ட்டு கரெக்ஷன் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். டிட்பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டில் வர்ற கீவேர்ட்ஸை வச்சுனா ஒரு முக்கியமான தொகுப்பாக இருக்கும், பாயிண்ட்ஸ் தொகுப்பாக இருக்கும் டிட்பிட்ஸ். ஸோ கண்டிப்பாக அக்சஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் நோட்டிஃபைஸ் 4 நியூ லேபர் கோட்ஸ் ஓவராலிங் த ஆர்கியாட்டிக் லேபர் லாஸ். ஸோ நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் லேபர் லாஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் லேபர் லாஸ், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே செட் ஆஃப் லேபர் லாஸ். இந்த லேபர் லாஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லேபர்ஸுக்கும் டிபிஎஸ்பியில் லேபர்ஸுக்கும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ கலைஞ்சிருக்கும். அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் கோடிஃபை பண்ணி சேர்த்து ஒரு 4 பெரிய அரேனாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நியூஸ். ஸோ இதை எதிர்த்து லேபர் யூனியன்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன இருக்கு, இப்படி செக்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிஃபார்ம் ஜேர்னி, ஹிஸ்டாரிக்கல். சென்ட்ரல் லாஸ் மட்டும் 40க்கு மேலே சென்ட்ரல் லாஸ் இருக்குது, 100+ ஸ்டேட் லாஸ் இருக்கு. எதுக்குன்னா லேபர்ஸை பொறுத்த லாஸ். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் லாஸை தொகுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த கன்சால்டேஷன். 4 லேபர் கோட்ஸ் ரீப்ளேசஸ் 29 ஃப்ராக்மெண்டட் சென்ட்ரல் லாஸ். இதுக்கு முன்னாடி இருந்த 29 ஃப்ராக்மெண்டட் சென்ட்ரல் லாஸை தொகுத்து இப்போ 4 மாற்றிருக்காங்க. ஓகேவா? அவுடேட்டட் ஃப்ரேம்வொர்க் அப்டேஷன் நடந்திருக்கு. புதுவிதமான எக்கானமி லேபர்ஸ்லாம் உள்ள இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் விஷன், காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ரோக்ரஸிவ் லேபர் ஓரியன்ட் ரிஃபார்ம்ஸ். இது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் லேபர் ஓரியன்ட் லாஸ் வந்து ஸ்டேட் படி, அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு அசாம்ல பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரப்பர் எஸ்டேட், இதுக்கு ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல லேபர் எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான லாஸ் அப்டேட் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் கிளப் பண்ணி எதுலாம் இன்டென்சிவா, எதுலாம் ரொம்ப தேவைப்படுற ப்ரொவிஷன்ஸோ அதை மட்டும் வச்சு 4 செக்மெண்ட்டாக பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அது வந்து பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிஃபார்ம், லேபர் லாஸ்ல பெரிய ரிஃபார்ம் இதுன்னு சொல்லலாம். ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இந்த லாஸ்ல இருக்கிற ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வச்சு இட் வில் வீக்கன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இதுக்கு அப்போஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்க சொல்ற பாயிண்ட், ஜாப் செக்யூரிட்டிஸ் இல்லை, சோஷியல் வெல்ஃபேர் வந்து இந்த லாஸ் வந்து சோஷியல் வெல்ஃபேரை கைட் பண்ணல, இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணல அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோட் ஆன் வேஜஸ். லேபர் லாஸ்ல வேஜஸை பொறுத்த மட்டும் மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேஜ் கொடுக்கணும் இல்லையா, அந்த கொடுக்குற டைமிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் மினிமம் வேஜ் அக்ராஸ் இந்தியா, ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், அட்ரஸ்டிங் த டைம்லி பேமெண்ட். ஒர்க் முடிஞ்சதுன்னா அந்த ஒர்க் முடிஞ்ச ஒரு மந்த்லி பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீக்லி பேமெண்ட்டாக இருக்கும், டெய்லி பேமெண்ட்டாக இருக்கும், ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ட்ரேட் யூனியன் கன்சர்ன் ஃப்ளோர் வேஜ் மே பிகம் அ சீலிங். அந்த ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அதுதான் சீலிங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முதலாளித்துவமான ஒரு செய்கை வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரேட் யூனியன்ஸ் போயிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. அவங்க அப்போஸ் பண்றதுக்கு இதுதான் ரீசன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், லேபர் ஃபிளெக்சிபிலிட்டி, ஈஸியர் ஹையரிங். இப்போ லேபரை ஹையர் பண்றதுக்கு அந்த மாடியூல் ரொம்ப ஈஸியர் ஹையரிங் அண்ட் ஃபயரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வித் 300 ஒர்க்கர்ஸ். அந்த ஒரு லேபரை உள்ள எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபயர் பண்றதா இருக்கட்டும், இந்த மெக்கானிசம் சிம்பிளிஃபை பண்ணிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட். ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி எடுத்துருக்காங்கன்னா ஒரு சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year இல்லை மினிமம் 3 years அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குவாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கு. ஸ்ட்ரைக் கண்டிஷன்ஸ், லேபர் யூனியன்ஸ்லாம் தேவையில்லாம ஸ்ட்ரைக் அறிவிச்சு போனா ப்ரொடக்ஷன் குறையும், ஜிடிபி குறையும், எம்ப்ளாய்மெண்ட் குறையும், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும். ஸோ அதை ரெஸ்ட்ரைன் பண்ற மாதிரி ஸ்ட்ரைக் கண்டிஷன்ஸை கோடிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கோட்.
ஒரு ஒரு லேபர், அவர் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்த் கன்சர்ன்ஸை சாலிடிஃபைட் பண்ற மாதிரியான கோட் தான் இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கோட். ஓகேவா? சிம்பிளிஃபைடு கம்ப்ளையன்ஸ், சிங்கிள் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சிஸ்டம் ஈசஸ் த ரெகுலேட்டரி பர்டன் ஆஃப் பிசினஸ். ரெகுலேட்டரி அந்த ரெப்டபிசம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிசினஸை ஸ்டாப் பண்ற மாதிரினா நிறைய ரெகுலேட்டரி இது நடக்கும் இல்லையா, அதை ஸ்டாப் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஒர்க்கர் ஹெல்த் 40 years அபவுக்கு ரெகுலர் ஹெல்த் செக்அப் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றது இந்த கோடிஃபிகேஷன். ஜெண்டர் பேரிட்டி, நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ற விமனுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸை அதிகப்படியா ஃபோக்கஸ் பண்ணது இந்த கோட். கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, கிக் எக்கானமி. ஸோ இப்போ ப்ரிவேலண்டா இந்தியா ஃபுல்லா இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லா ஏரியாவிலையும் அதிகமா பரவி இருக்கிறது இந்த கிக் எக்கானமி. இந்த கிக் எக்கானமிங்கிறது ஒரு டைம்லி தேவையில்லாம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க் இல்லாம தேவைப்பட்ட நேரத்துல ஒரு டாஸ்க் ஓரியன்ட் ஜாப், ஒரு டெலிவரி, ஒரு ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராசரி டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஒரு ரேபிடோ மாதிரியான ஒரு பைக் டிரைவிங்ல போயிட்டு டிராப்பிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான இதுல அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்குது, அதிகப்படியான எக்கானமி இதுல பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை ரெகுலேட் பண்றது, இதை ரெகுலேட் பண்ணியான ஒரு எக்கானமி தான் இந்த கிக் எக்கானமி அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் எவர் லீகல் டெஃபினேஷன் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ் இந்த லேபர் லாஸ்ல கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றது இந்த இடத்துல இருக்கு. அக்ரிகேட்டர்ஸ் எக்ஸ்டெண்டிங் த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட், ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிஎஃப், பென்ஷனு, இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே இந்த கிக் ஒர்க்கர்ஸுக்கு இது வரைக்கும் இல்லை. அதை கான்சென்ட்ரேட் பண்ணதான ஒரு லேபர் லாஸ் தான் இது. என்னன்னா லைஃப் அண்ட் டிசபிலிட்டி கவர், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் கிரியேஷன், இந்த மாதிரியான எல்லாத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களும் எங்களுக்கு கொடுக்கணுன்ற ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த லாஸ். அண்டர்ஸ்டாண்டிங் கிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ், நான் பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ்னா இப்போ ஜொமேட்டோ, ஊபர், ரேபிடோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அவங்க மூலமா தான் ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் மீடியேட்டட் ஒர்க் கிக் ஒர்க்ஸ் தான் இந்த பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ். நான் பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ், டைம்லி பீயிங்கு ஒரு ஒரு ஒர்க்கை போய் ஒரு மீடியமே இல்லாம போய் முடிச்சுட்டு வர்றவங்க தான் அந்த நான் பிளாட்ஃபார்ம் கிக் ஒர்க்கர்ஸ். Supreme Court seeks Election Commission's response on Kerala's electoral roll revision. ஆக்சுவலாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எலக்டோரல் ரோடு அப்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேட்லயும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இந்த கேரளாவை கொண்டு வரக்குள்ள அந்த கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. ஸோ இந்த எஸ்ஐஆர்னால இந்த எலெக்ஷன் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கேரளா கோர்ட், கேரளா கவர்மெண்ட் மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ அதோட நியூஸ் தான் இது. ரிகார்டிங் கேரளாஸ் plea to defer the special intensive revision of electoral rolls. So parties, government, கேரளா கவர்மெண்ட், சிபிஐ, மார்க்சிஸ்ட் அண்ட் சிபிஐ இந்த மாதிரியான பார்ட்டிஸ் வந்து போயிருக்காங்க. எஸ்ஐஆர் scheduled from 4 November to 4th December, which classifies the local body election of 9th and 11th December. So November 4 to December 4 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர். ஆனா அடுத்த ஒரு சில நாள்லயே மறுபடியும் லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. இதுல மேன் பவர்ல இருந்து எலக்டோரல் ரிவிஷன்ல ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன் சரியா நடத்த முடியாதுன்றதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. தவிர இந்த எஸ்ஐஆர் சரியா தப்பான்னு சொல்லி அவங்க ரிவிஷன் பண்ணாங்க. ஸோ ஆனால் நம்ம படிக்க வேண்டிய ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் படிச்சுதான் தீரணும். ஸோ என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பர்டன். ஸோ இப்போ எஸ்ஐஆர் மாதிரியான வீடு போயிட்டு ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட டேட்டாஸை எடுத்து இந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னக்குள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் அவ்வளோ தேவைப்படுது, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளோ தேவைப்படுது. ஆனால் அதெல்லாம் லேகிங்ல இருக்கு. ஒரே டைம்ல எலெக்ஷன் பிளஸ் இதை ஹோல்டு பண்றது ரொம்ப இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஓகேவா? 1.76 lakh கவர்மெண்ட் பர்சனல் ரெக்வயர்ட் ஃபார் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு டெப்ளாய்மெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படுது.
68,000 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டெப்ளாய்மெண்ட் தேவைப்படுது. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. SIR is targeted time-bound exercise conducted by Election Commission already. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல டைம்ல. ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன், வீட்டுக்கு வீடு போய் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ஷன், வேலிடேஷன், டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னிக்கல் அப்டேஷன், ரோல் ரிவிஷன், இது எல்லாமே நடக்கும் SIRல. சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு SIR இங்க நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த அப்டேட்டட் லிஸ்ட்லயும் எரர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இதுலயும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை எலிஜிபிள் ஓட்டர்ஸ் டெலிட்டட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எரர் ஆஃப்டர் த SIR ரிவிஷனுக்கு அப்புறம் எரர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓவர் ஒர்க்டு BLOs, இந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகுது, ஒர்க் ப்ரெஷர்ஸ். இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல அவங்களோட சூசைட் கூட நியூஸ் வந்துச்சு BLO ஒர்க்கர்ஸோட. ஸோ அது இருக்கு. டேட்டா கேப்ஸ், நம்ம ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸுக்கும் ரியல் டைம் டேட்டாஸுக்கும் ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குமே தவிர, அந்த கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக இருந்தால் ஒர்க் லோடு ஆட்டோமேட்டிக்காக BLOவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அர்பன் மொபிலிட்டி இஷ்யூ. ஸோ இப்போ ஒரு ஒர்க்கர் அர்பன்ல ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கரா இருக்க, ஒரு டீச்சரா இருக்கிறவங்க, அவங்களோட டேட்டாஸ் ஒரு வீட்டுக்கு போய் அந்த SIR ஃபார்ம் எடுத்து இந்த BLO ஆஃபீஸர் போறாங்கன்னா, இவர் அங்க இல்லாதனால கரெக்டான டேட்டாஸ் கொடுக்க முடியல. ஸோ மிஸ் மேட்சஸ் நடக்குது. அப்போ அந்த அப்டேஷன்ல எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிஸ்டமேட்டிக் பாட்டில்நெக்ஸ், மேனுவல் டேட்டா கலெக்ஷன் விச் இஸ் a issue, கோஆர்டினேஷன் கேப்ஸ், அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அந்த அதுலயே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. கோஆர்டினேஷன் இல்லை. ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல கோஆர்டினேஷன் சரியா இல்லை. டெக்னாலஜிக்கல் கன்ஸ்ட்ரைண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடிஷனல் சேலஞ்ச், இன்அடிக்குவேட் பப்ளிக் அவேர்னஸ். மக்களுக்கு அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மிஸ்லீட் பண்றாங்க. மக்களுக்கும் இந்த SIR பத்தின சரியான விழிப்புணர்ச்சி இல்லை. ஸோ அவங்க எதை எடுத்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இதையும் சந்தேகப்பட்டு வர்ற BLO ஆஃபீஸர்ஸ் கிட்ட பிரச்சனையில போய் முடியுது. ஸோ ஒர்க்கை சரியா செய்ய முடியல. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏற்கனவே சொன்ன மாதிரி. வெரிஃபிகேஷன் டிஃபிகல்டிஸ், இந்த ஹோம்லெஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மைக்ரன்ஸ், அவங்களாம் தேடி பிடிச்சி அப்டேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ். கவர்மெண்ட் டெசிக்னேட் CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ரெகுலேஷன் ஃபார் 250 seaports. இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், போர்ட்டு, ஏர்போர்ட்டு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ஆஃபீஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் ஆயுத ஏந்திய ஆஃபீஸர்ஸ் நின்று ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த CSFோட வேலை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்தரா இன்னும் அதிகமாக ஒரு 250 போர்ட்டை அத்தரைஸ் பண்ணி அந்த போர்ட்டுக்கு செக்யூரிட்டி பர்சனலாக அந்த CSF அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஏன்னா அப்படி பண்ணாக்கா தாஜ் அட்டாக், இந்த மாதிரியான அட்டாக் கடல் வழியாக வந்து பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்க முடியும்னு நம்பி இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் சென்ட்ரல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லியிருக்கு. ஃப்ராக்மெண்டட் சிஸ்டம். ஏன் அப்படின்னா, பிரைவேட் ஏஜென்சி அண்ட் லோக்கல் போலீஸ் கூட சரியான பிரைவேட் ஏஜென்சி லோக்கல் சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால இந்த செக்யூரிட்டி வில் பி காம்ப்ரமைஸ்ட். அதை ஸ்டாப் பண்றது இந்த CSF. கிரிட்டிக்கல் கேப், வாஸ்ட் எக்ஸ்போஷர், இந்தியாஸ் லாங் கோஸ்ட் லைன். நம்மளோட கோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த கோஸ்ட் லைனு. அந்த கோஸ்ட் லைனை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான CSFலாம் டெப்ளாய்மெண்ட் ரொம்ப அவசியம். இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் 1, 80 மேஜர் போர்ட்ஸ். இது ஒரேடியா டக்குன்னு 250 போஸ்ட் ஆள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் போர்ட்ல, உடனே 250 போர்ட்ல டெப்ளாய் பண்றது CSFலாம் சாத்தியமே ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் ஃபேஸா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 80 மேஜர் சீ போர்ட்ஸ் ஹேண்ட்லிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்கோ brought under CSF. முதல்ல 80 மேஜர் போர்ட்ஸ். செகண்ட் 170 சீ போர்ட்ஸ் கவரிங்
ப்ரொக்ரெசிவ்லி அதிகப்படியா இப்போ எம்போர் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதிகப்படியா டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு போர் பாயிண்டா இருக்குல்ல, போர்ட் அந்த மாதிரியான போட்டு 170 போட்டு அடுத்த லைன்ல வச்சு அடுத்த ஃபேஸ்ல இந்த சிஐஎஸ்எஃப் உள்ள கொண்டு வர்றது. யூனிஃபார்ம் ரோபஸ்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் பிளக்கிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் கேப்ஸ். இந்த செக்யூரிட்டி கேப்ஸ் அப்படின்றது ரொம்ப குரூஷியல். டெரர் அட்டாக்ல இருந்து ஒரு இன்சர்ஜென்ட் அட்டாக், மாவோயிஸ்ட் அட்டாக் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி கேப்ஸ் தான். இந்த கேப்ஸை ஃபில் பண்றது தான் அந்த கடைசி ஃபேஸ். Board CISF established in 1969. Ministry of Home Affairs. Under the Home Affairs control the CISF government provides security to critical industrial and infrastructure PSUs. Motto: protection and security. CISF, BEL, ONGC, NTPC, DRDO, NLC இந்த மாதிரியான நிறுவனங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், டக்குன்னு ஒரு சுனாமியோ ஒரு எர்த்குவேக்கோ லேண்ட்ஸ்லைடோ இந்த மாதிரியான டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்கும் இவங்க டெப்ளாய் பண்ணுவாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு டெப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏவியேஷன் செக்யூரிட்டி, ஏர்போர்ட்ஸ், விஐபி செக்யூரிட்டி, ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட இந்த சிஐஎஸ்எஃப் டெப்ளாய் பண்ண முடியும். Strengthening India's coast defense, designating CISF National Security Regulator for Seaports represents. நம்மளுக்கு கடல் வழி தாக்குதல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா பாகிஸ்தான் சைடில் இருக்கு சைனா, இந்த சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம், இது மூலமா அதிகப்படியான நமக்கு செக்யூரிட்டி பிரச்சனை எது வழியானா கடல் வழியாக வர்றதா. ஸோ அந்த சிஐஎஸ்எஃபோட டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். IAF தேஜாஸ் கிராஷஸ் அட் துபாய் ஏர் ஷோ. துபாயில ஒரு ஏர் ஷோ நடக்குது. அந்த ஏர் ஷோவில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் பங்கெடுக்குது. அந்த தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ள இருக்கிற பைலட்டும் இறந்துடுறாரு. இதுதான் நியூஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல இந்த தேஜாஸை பத்தின ப்ராஜெக்ட் தேஜாஸ், அந்த தேஜாஸை பத்தின அப்டேஷனை படிக்கணும். என்னென்ன மாதிரியான ஏர்கிராஃப்ட்லாம் உள்ள எடுத்திருக்காங்கிறத படிக்கணும். அதோட ஸ்ட்ராட்டஜிஸ், அதோட ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸை பற்றிலாம் படிக்கணும். ட்ராஜிக் இன்சிடென்ட் அட் அல் மக்டான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் துபாய் நடந்த இடம். குளோபல் பர்செப்ஷன் சேலஞ்ச். ஸோ இன்டர்நேஷனல் அரேனால பல நாடுகளுக்கு முன்னணியில் நடக்கிறதுனால இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் யாருக்கு? இந்தியாவுக்கு. இந்தியாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இந்த தேஜஸ் கிராஷ். டெக்னிக்கல் ஸ்க்ரூட்டினி வில் பி அப்ளைடு. இதனால நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இனிமே நடக்காம என்ன நடக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. 2024லயும் இதே மாதிரியான ஒரு கிராஷ் நடந்துச்சு இதே தேஜஸ்ல. ஸோ அதை இன்னமும் ரிவைஸ் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபைட்டர் ஜெட் கிராஷஸ் வைல்ஸ்ட் ட்ராஜிக் அக்கர் குளோபல் ஈவெண்ட். அதோட இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட். தேஜாஸ் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி ரெடி பண்ணது தான் இந்த தேஜாஸ். ஓகேவா? மேக் இன் இந்தியா கீழே வரும். மல்டி ரோல் ஃபைட்டர் ரீப்ளேசிங் MiG-21 சர்வீஸ். MiG-21 ஏற்கனவே டெப்ளாய்மெண்ட்ல இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த தேஜாஸ். டிசைன் எக்ஸலன்ஸ், ஃப்ளை பை வயர் சிஸ்டம், கிளாஸ் காக்பிட், இதெல்லாம் உள்ள இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டெப்ளாய்டு இன் தேஜாஸ். கிளாஸ் காக்பிட் அண்ட் AESA ரேடார் ஃபார் சூப்பர்சோனிக். சூப்பர்சோனிக் அப்படின்னா ஒரு 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 ஏர்கிராஃப்டோ இல்லை ஒரு மிசைலோ இல்லை சம்திங் சவுண்டு டிராவல் பண்றதை விட ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அதுதான் அதிக ஸ்பீட்ல டிராவல் பண்ணுறது, அதுதான் சூப்பர்சோனிக். ஸோ அடுத்து காம்பாக்ட் கேப்பபிலிட்டி ஆர்ம்டு வித் அஸ்த்ரா. அஸ்த்ரானா ஏர் டு ஏர் மிசைல். அஸ்த்ரா மிசைல்ஸ், டெர்பி, பைத்தான் 5, R-73, BSV மிசைல்ஸ். BSV மிசைல்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏன் இதை வச்சுலாம் இந்த மிசைல்ஸ்லாம் ஏவக்கூடிய அளவுக்கு பவர் ஏறுனா இந்த தேஜாஸுக்கு உண்டு. தேஜாஸ் வேரியேஷன். தேஜாஸ் மேக் 1 2013ல ஃபர்ஸ்ட் இன்டெக்ட் பண்ணிருக்காங்க. கரண்ட்லி ஆபரேஷன் வித் IAF நம்பர் 45 அண்ட் நம்பர் 18 ஸ்குவாட்ரன்ஸ். தேஜாஸ் மேக் 1A, தேஜாஸ் மேக் 2 இதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷன்.
LCA நேவி கேரியர் கேப்பபிள் வேரியன்ஸ் வித் ஸ்ட்ரென்தன்டு லேண்டிங் கியர் அண்ட் அரஸ்டட் ஃபார் ஹுக். இந்த லேண்டிங் அப்படிங்கிறது அதுவும் இந்த தேஜாஸ் மாதிரியான ஏர்கிராஃப்டுக்கு லேண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ ஒரு நேவியில ஒரு ஷிப்ல போய் இறங்கணும் அப்படின்னா அந்த லேண்டிங் கியர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாத் ஃபார்வர்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன், அது டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். கமிட்மெண்ட் டு இண்டிஜினஸ் டிஃபென்ஸ், நம்மளோட அப்டேஷன் ரொம்ப குயிக்காக நடக்கணும். ஸ்ட்ரென்தனிங் த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் அடுத்து பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஷின். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.